வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். 66வது சுதந்திர தின நிகழ்வுகளை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பெற்ற சுதந்திரம் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு ஜனனி விநாயகமூர்த்தி, ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கேகாலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டுவரப்படுகின்ற யுத்த குற்ற பிரேரணை சமாதானத்தை விரும்பாதவர்களின் வெற்றி, ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரதான 2 அரசியல் கட்சிகளும் நாளை மறுதினமும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளன. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டுள்ள யுத்த குற்றச்சாட்டுக்களை சமாதானத்தை விரும்பாத சிலரின் வெற்றியாகவே தாம் கருதுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நாட்டில் அனைத்து மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை காணப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 66வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறினார். 66வது சுதந்திர தின நிகழ்வுகள் கேகாலை நகரில் இன்று முற்பகல் கோலாகலமாக நடைபெற்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வருகையை அடுத்து சுதந்திர தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தேசிய கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து பாடசாலை மாணவர்களால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசத்தின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்து இதன்போது 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி சம்மானம் அதனைத் தொடர்ந்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. හැටහයවෙනි නිදහස් දෙනිය වෙනුවෙන් මේ ජාතික அனைத்து இலங்கையர்களும் சுதந்திரத்தை அனுபவிக்கும் ஒரு தருணத்திலேயே நாம் 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றியுள்ளோம். சுதந்திரம் என்பது பொறுப்புகளாகும். ஆயினும் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுதலை செய்வதற்கோ அல்லது பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டு நாட்டை துரிதமாக கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பிற்கும் ஒத்துழைப்பு வழங்க கடந்த அரசாங்கங்கள் தயாராக இருக்கவில்லை. அது மட்டுமின்றி விமான நிலையங்கள், எரிவாயு நிறுவனங்கள், தோட்ட நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள் என்பவற்றை நாட்டு மக்களுக்கு நாம் மீள பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதிவேக பாதைகளை உருவாக்கி நாட்டில் புதிதாக நவீன வீதி கட்டமைப்பை ஏற்படுத்தி புதிய விமான நிலையம் மற்றும் துறைமுகம் என்பவற்றையும் நிர்மாணித்து நாடு முழுவதும் 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை வழங்குகின்ற ஒரே ஆசிய நாடாக இலங்கையை மாற்றி சுதந்திரத்தின் பெருமதியை நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். අපි නිදහසේ වටිනාකම් මේ රටට ලබා දුන්නා. අද උතුරේ ජනතාව මොනතරම් නිදහසක් එදාට වඩා භුක්ති විඳිනවද? வடபகுதி மக்கள் இன்று எந்த அளவிற்கு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர்? 2009ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதியின் பின்னர் 3 தசாப்த கால அழுத்தங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. 2009ற்கு பின்னர் எந்த ஒரு குண்டோ அல்லது தோட்டாவோ விநியோகிக்கப்படவில்லை. இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படும் யுத்த குற்றச்சாட்டுகள் சமாதானத்தை விரும்பாத சிலரின் வெற்றியாகவே நான் காண்கின்றேன். சமாதானம், நீதி என்பன இந்த பிரேரணையின் அடிப்படையாக அமையவில்லை. நியாயமும் காணப்படவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அச்சம் காரணமாக நாட்டின் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். අපි දිනාගත්ත නිදහස රටට අහිමි කරන්න අපි සූදානම් නැහැ කියන එක අපි පැහැදිලිව කියනවා.
இதன்போது ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். கசப்பான அனுபவம், கடலோர மண்ணில் எழுத வேண்டும். நல்ல அனுபவம், கல்லில் போரிக்க வேண்டும். அப்படித்தான் பழக வேண்டும். அதுதான் முக்கியம். கடலோர மண்ணில் எழுதியது மறையும், ஆனால் கல்லில் பொறித்தது ஒரு நாளும் மறையாது. சதா காலம் அப்படியே இருக்கும். அதனைத் தொடர்ந்து முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆகியோரின் அணிவகுப்புகள் 66வது சுதந்திர தின நிகழ்வுகளை மேலும் அலங்கரித்தன. වසර 50ක් පුරාවට අභිමානවත් මෙහෙවරක් ඉටු කර ඇති රෙජිමෙන්තුව නිර්භීත වේගවත් යන තේමා පාරි සිවිල් ආරක්ෂක බලකායේ වසර 5ක සේවා කාලය සමග වසර 39කට අධික සේවා කාලය තුල ලබාගත් අත්දැකීම් பல்வேறு கலாசார நிகழ்வுகளும் சுதந்திர தின நிகழ்வை மேலும் அலங்கரித்தன. பேருடைய அணிவகுப்பில் நடுவமாக தமாய் நீ நிர்மாணித்ததாக டான்ஸ் ஏற்பாடு செய்துள்ளது. சூனியம் யாகே நாம் பஹதரா இன்று நாம் சுவாசிக்கின்ற இந்த சுதந்திர காற்றை எமக்கு பெற்றுத் தருவதற்கு இலங்கை பிரஜைகள் செய்த அர்ப்பணிப்பு அளப்பரியதாகும். அவர்களின் தியாகங்கள் இன்றும் எம் மனதை விட்டு நீங்கவில்லை. பல தியாகங்களுக்கு மத்தியில் பெற்றுக் கொள்ளப்பட்ட சுதந்திரம் தொடர்பில் ஒரு பார்வை அடுத்து. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அந்நியரின் காலனித்துவத்தின் கீழ் இருந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பொன்னாள். தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகள் உதயமாகியுள்ள சுதந்திரத்தை தமது கருப்பொருளாக கொண்டு செய்திகளை வெளியிட ஆரம்பித்தன. பிப்ரவரி 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு கொழும்பு மாளிகா கந்தவில் உள்ள விகாரையில் ஒலித்த மணி ஓசையும், கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் ஒலி செய்த சங்கநாதமும் சுதந்திரம் கிடைத்ததை நாட்டு மக்களுக்கு பறைசாற்றின. அத்துடன் கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியும், மருதானி பள்ளிவாசலில் இடம்பெற்ற தொழுகையும் சுதந்திரத்திற்கு ஜாதி, மத, குல இன பேதங்கள் இல்லை என்பதை நினைவுபடுத்தின. கண்டிக்கு பெருமை சேர்க்கும் தலதா மாளிகையில் காலை 9:45 மணிக்கு இலங்கையின் முதல் பிரதமர் என்ற பெருமை பெற்ற டி.எஸ். சேனாநாயக்க உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பிரதான சுதந்திர தின வைபவத்தில் கலந்து கொண்டனர். இதேவேளை சுதந்திர சதுக்கத்திலும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கிலாந்து அரசரின் இலங்கை பிரதிநிதி கிளாஸ்டரும் முதலாவது சுதந்திர தின வைபவத்தில் கலந்து கொண்டார். அத்துடன் இலங்கையின் முதல் பிரதமரான டி.எஸ். சேனாநாயக்கவுக்கு இங்கிலாந்து அரசரின் பிரதிநிதிகள் வாழ்த்து தெரிவித்தனர். சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நாளில் காலனித்துவ சக்திகளின் அதிகார ஆணைகளில் இருந்து விடுபட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் நாட்டு மக்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னேற்றத்தை நோக்கி பயணத்தை விரைவுபடுத்தியுள்ள இலங்கை புதிய போக்குகளை உள்ளடக்கியுள்ள புதிய சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார மூலோபாயங்களை வேண்டி நிற்பதாக ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கியமான ஒரு தேசத்தில் ஒரே கொடியின் கீழ் இலங்கை தேசத்தை பலப்படுத்துவதற்கு புவியியல் மற்றும் சமூக தடைகளை தாண்டிய தேசப்பற்றும் பலமானதும் உறுதியுமான நல்லிணக்கம் அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
இந்த தேசத்தை கட்டியெழுப்பும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்காக ஒற்றுமையுடன் கூடிய பங்களிப்பை பெற்றுக் கொடுக்க உறுதி பூணுவோம் என பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக முன்னேற்றம் அடைந்துள்ள காலகட்டத்தில் இலங்கையானது 66வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபை தேர்தலை வெற்றிகரமாக நடத்த முடிந்தமை நாட்டில் உள்ள பல்வேறு இனத்தவர்களுக்கு இடையில் நல்லிணக்கம், புரிந்துணர்வு மற்றும் சமாதானத்தினை ஏற்படுத்துவதற்கான திருப்பு முனையாக அமைந்துள்ளதாக பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சமூகத்தின் ஜனநாயக உரிமை மற்றும் மனித உரிமைகள் ஒதுக்கப்பட்டு இலவச கல்வி சேவைகள், சுகாதார சேவைகள் என்பன பேரளவில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்து வார்த்தைகளில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் தனது சுதந்திர தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசு அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றது. தேசிய சுதந்திர தின நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு மாவட்ட அரசு அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சிரமதான பணிகள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா நகரசபை மைதானத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டது. வவுனியா அரசு அதிபர் பந்துல கரிச்சந்திர தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் நடைபெற்றது. தேசிய கொடியேற்றலுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் தேசிய தினம் தொடர்பான உரைகள் இடம்பெற்றது. தேசிய சுதந்திர தின நிகழ்வில் மாவட்ட செயலக அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹடன் டிகோயா நகரசபையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் நகரசபை தலைவர், உபதலைவர், உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன்போது மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் மாவட்ட அரசு அதிபர் மேஜர் ஜெனரல் TTRD சில்வா தலைமையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புத்தளம் பிரதான பஸ் தரிப்பிடத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டது. புத்தளம் பஸ் தரிப்பிடத்திலிருந்து பிரதான வீதியூடாக மாணவர்களின் அணிவகுப்பும் கலை கலாச்சார நிகழ்வு பேரணியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் புத்தளம் நகரப்பிதா, போலீஸ் அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமரும் தேச தந்தையுமான டான் ஸ்டீபன் சேனநாயக்க வெளியிட்ட கருத்து இன்றைய சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கில் அடுத்து. நாட்டு பிரஜைகளின் துன்பங்களை களைந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுக் கொடுப்பதே சுதந்திர தின நோக்கமாகும். நாம் ஒவ்வொருவரின் வெற்றி தொடர்பில் சிந்தித்து தைரியமாக செயற்படும் போதே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேசப்பிதா TS சேனநாயக்க.